ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து டிசம்பர் 27 வந்து நடக்க போது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த மலேசியாவில் வந்து பெரிய ஈவெண்ட்டாக வந்து நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதனால வந்து கண்டிப்பாக விஜயனை வந்து கண்டிப்பாக போய் கலந்துப்பாங்க. விஜயனை போய் கலந்துப்பாங்களா மாட்டாங்களான்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் இந்தியாவிலே இப்படி ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்துருக்க முடியாது. ஹைப் கிரியேட் பண்ணும்போது விஜயனை வந்து கண்டிப்பாக போய் கலந்துப்பாங்க. அப்படி என்ன அதில் ஹைப் கிரியேட் பண்ணுறாங்கன்னா, இந்த டைம் வந்து அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் 1 லட்சம் பேர்கிட்ட வந்து இருப்பாங்கன்னு அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு 80-85,000 சீட்டு வந்து இருக்கும், உட்கார சீட்டு இருந்தாலும் 1 லட்சம் பேர் வந்து கண்டிப்பாக வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி வந்து மலேசியா கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்டாக சொல்கிறாங்க. அது போக வந்து வேற என்ன ஹைப் கிரியேட் பண்ணுறாங்கன்னா, 13 பிளேபேக் சிங்கர் வந்து அதை பாட போகிறாங்க. இந்த ஜனநாயகன் படத்தில் உள்ள 13 பிளேபேக் சிங்கர் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவோம் அந்த அப்டேட்டா. சரிங்களா, எல்லா சிங்கருமே தனியாக வந்து இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயனுக்காண்டி நாங்கள் கடைசியாக ஆடியோ லான்ச் அண்ணனுக்கு ஒரு ஃபேர்வெல் டே கொடுக்குற மாதிரி நாங்கள் வந்து விஜயனுக்கு முன்னாடி வந்து நாங்கள் பாட போகிறோம் அப்படின்னு ஹாப்பியாக எல்லாருமே வந்து நியூஸ் வந்து வெளியிடுறாங்க, வீடியோஸ் வந்து வெளியிடுறாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 40 ஐகானிக் சாங் வந்து 14+ ஐகானிக் சாங் வந்து அதில் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி அதெல்லாம் பாடுவாங்க. அந்த மாதிரி பிளான் வச்சுருக்காங்க. அது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான் நமக்கு. அது மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 10 மணி நேரம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 10 மணி நேரம் நடக்குமா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன். எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் ஆரம்பிச்சு ஒரு நைட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து ஓப்பன் ஸ்டேடியத்தில் வந்து டே டைமில் வைக்க மாட்டாங்க, ஈவினிங் டைமில் தான் வைப்பாங்க. ஓப்பன் ஸ்டேடியம் மாதிரி தான் தெரியுது அந்த பிக்சரை பார்க்கும்போது. ஏன்னா நீங்கள் ரெசமனியெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து சென்டரில் ஸ்டேஜ் இருக்கும், பேக் சைடு வந்து உங்களுக்கு வந்து சுற்றி ஆடியன்ஸ் இருப்பாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரெசமனியா ஸ்டேஜ் மாதிரி இருந்துச்சு, WWE ரெசமனியா ஸ்டேஜ் மாதிரி. ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஆடியோ லான்ச். அந்த பிரம்மாண்டமான இதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதான் வந்து அவங்க அப்டேட்டு. அந்த வந்து 13 பிளேபேக் சிங்கரு, அதுக்கப்புறம் வந்து 14+ ஐகானிக் சாங்கு, 1 லட்சம் பீப்புள் வருவாங்க, 10 மணி நேரம் அந்த ப்ரோக்ராம் நடக்கும். இந்த 4 அப்டேட்டுமே கொடுத்துட்டு இந்தியாவில் இப்படி ஒரு ஈவெண்ட்டை யாருமே பார்த்துருக்க முடியாது. இப்படி ஒரு ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டை இந்தியாவில் யாருமே பார்த்துருக்க முடியாது. வேர்ல்டு கிடையாது, இந்தியாவிலே. ஆனால் ஒரு வேர்ல்டே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஃபேர்வெல்லாக இருக்கும், ஃபேர்வெல் டே மாதிரி இருக்கும், அண்ணனுக்கு கொடுக்குற ஒரு ஃபேர்வெல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இங்கேருந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். நம்மளால் மலேசியாலாம் போக முடியாது, தமிழ்நாட்டில் உள்ளவங்க. நம்ம இங்கேருந்து டிவியில், யூடியூப்பில், இன்ஸ்டாவில் லைவாக பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் கொடுப்போம். விஜயண்ணா சாங்கை கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு விஜயண்ணா படத்துலேயே ஃபைட்டில் வர பிஜிஎம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஜனநாயகன் படத்தில் ஃபைட் அப்போ என்ன மாதிரி பிஜிஎம்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அனிருத் ப்ரோ எப்படியும் கண்டிப்பாக கலக்கியிருப்பார். விஜயனுக்காண்டியே வந்து ஸ்பெஷலாக சூப்பராக பண்ணுவார். ஆனால் கடைசி படம்னால சூப்பராகவே பண்ணியிருப்பார். பிஜிஎம்லாம் கத்தி பிஜிஎம்லாம் அனிருத் சூப்பராக பண்ணியிருந்தார். அதோட 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு பெஸ்ட்டாக ஒரு பிஜிஎம்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஆடியோ லான்ச்சுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வெயிட் பண்ணுவீங்கன்னு தெரியும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.